மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து 7ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்குறார், தன்னுடைய வீட்டையே குரு பகவான் பார்க்கிறார். அதனால் வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு. ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. திருமணம் ஆகக்கூடியவர்களுக்கு குரு பகவான் 7ஆம் பார்வையாக மிதுனத்திலிருந்து பார்க்கறதுனால திருமண தடை ஏற்படுத்துவார். உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகத்தையே நீங்கள், அதாவது நல்ல காரியங்கள் நடக்கும்போது சில சந்தேகங்கள் பட்டு நீங்கள் வாழ்க்கை இழக்க நேரிடும். அதனால் நல்ல எண்ணங்களோடு நீங்கள் செயல்படுவதால் உங்களுக்கு அத்தனையுமே அதிர்ஷ்டம்தான். நல்ல நிறைய புரிஞ்ச குரு 7ஆம் பார்வையை பார்க்குறாரு, உனக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்றது ஒரு பொது விதி. ஆனால் அந்த விதி என்பது குரு பகவான் 7ஆம் பார்வையாக தனுசு வீட்டை பார்க்கறதுனால அவர் மிதுனத்துக்கு பகைன்றதுனால அந்த 7ஆம் இடத்தை தடை செய்வார் கொஞ்சம். அப்போது நாம், ஏன்னா உன்னுடைய கர்ம பலன் அந்த இடத்துல, அப்போது நாம் அதை வந்து அந்த சந்தேக நோக்கத்தை தவிர்த்து நமக்கு எல்லாம் நன்மை தான் நடக்குது, குரு பகவான் நன்மை தான் செய்கிறார், இந்த சமுதாயம் நமக்கு நன்மை தான் செய்து என்பதை நீங்கள் நினைவு கொள்வீர்களே, ஆனால் உங்களுக்கு அத்தனையும் நன்மையே. சரிங்க. முதலில் சந்தேகத்திலிருந்து வெளிவரணும். இப்போ வந்து அதே மிதுன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. சரி, அந்த 9ஆம் இடத்தை பார்க்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஏதாவது வாய்ப்புகள்? இல்லை, பொதுவாக 9ஆம் பார்வையாக பார்க்குறதுனால எல்லாமே நன்மைகள் நடக்கும், விதி பொது விதி. ஓகே. 7ஆம் இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்க. இதில் அது இல்லாமல் இப்போ உபய ராசிக்காரர்களுக்கு வந்து 7ஆம் இடம் வந்து பாதகாதிபதி சொல்கிறாங்க இல்லையா? பொதுவாக வந்து பாதகாதிபதினா பாதகமே செய்வார்ன்றது அர்த்தமும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சரிங்க. சொல்கிறது புரியுதுங்களா? இது நிறைய பாதகாதிபதி. அப்போ வந்து சரத்துக்கு 11ஆம் இடம் பாதகாதிபதி, சிரத்துக்கு 9ஆம் இடம் பாதகாதிபதி உண்மை. ஆனால் அது எந்த நிலைமையில் இருக்குது அந்தந்த ஜாதகங்களை வச்சு நாம் சொல்லணுமே தவிர குருவுடைய பார்வை இங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அதை வச்சு 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால இவங்களுக்கு எல்லா நன்மைகள் நடக்குன்றது விதி. வனவாசம் என்பது தவறு. பொதுவாக குரு பகவான் வந்து பார்க்குற இடத்த நல்லது பண்ணுவார் இல்லையா? பொதுவாகவே குரு பெயர்ச்சி 6, 8, 12 மறைந்தாலும் நன்மையே செய்வார். சரி. இதுக்காக தான் குரு பெயர்ச்சியே வந்து எல்லா ராசிக்காரர்களுக்குமே நன்மையே செய்வார்ன்றது தான் பேசணும். சரி. அப்புறம் அப்போ மொத்தத்தில் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல பொற்காலம். சந்தேகத்தை தவிர்த்து கரெக்டாக நடந்தாங்கன்னா அவங்களுக்கு நடக்குது நன்மையே. சரிங்க.